நம்ம ஏடிஎம் போறதுக்கு முன்னாடி அந்த கும்பல் ஏடிஎம் போயிட்டு அந்த கார்டை மாற்றோம் இல்லையா, வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபெவிக்விக்கு அப்புறம் சூப்பர் க்ளோ அந்த மாதிரி இன்ஸ்டண்டா நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டக்கூடிய கம் இருக்கு இல்லையா, அதை தேய்ச்சிடுறாங்க. நம்ம கார்டை போட்டு பின் நம்பரை என்டர் பண்ணும்போதே நமக்கு அடுத்ததா பணம் எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்துருவார். அந்த நபர் கண்டிப்பா அந்த மோசடி கும்பலை சேர்ந்தவராக தான் இருப்பாரு. நம்ம பின் நம்பரை போட்டு பணமும் எடுப்போம். பணம் எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் அந்த கார்டை ரிமூவ் பண்றதுக்கு அந்த கார்டை எடுக்க ட்ரை பண்ணா கார்டு வராது. கார்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டியிருக்கும். நல்லா ஃபோர்ஸா இழுத்தா மேபி வரலான்னு வைங்க. ஆனால் ஃபோர்ஸா இழுக்கும்போது கார்டு ஏதாவது ஆயிடுமோ, மேபி ஏதாவது ஒன்று யோசிச்சு கூட நம்ம அதை பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உடனே நமக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு இல்லையா, அதாவது நம்ம பணம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் பணம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாரு இல்லையா, அவரு நம்ம வந்து இழுத்து பார்த்தோம் கார்டு வராததை பார்த்துட்டு உள்ள வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்பார். கார்டை இழுத்து பார்ப்பாரு. ஸோ வரலன்னதும் சார் உண்மையிலே வரல, நீங்க உடனே வந்து கஸ்டமர் கேருக்கு இல்லை கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் என்னன்னு கேட்கும்போது அங்கே உள்ளேயே அந்த ஏடிஎம் மையத்திலேயே ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கும். அந்த நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் இவங்க செட் பண்ண நம்பர் தான். அந்த ஃபெவிக்விக்கையும் சூப்பர் க்ளோவையும் தடவை வந்தாங்க இல்லையா, அப்போவே இந்த போர்டையும் மாட்டிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இது, கஸ்டமர் கேர் நம்பர் இது, உங்களுக்கு ஏதாவது உடனடி தேவைக்கு இதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பரையும் மாறிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நபர் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அங்கே ஆப்போசிட்ல பேசுகிற நபர் மோசடி கும்பல் தான். ஸோ அவர் என்ன சொல்லுவார், உங்கள் கார்டை வந்து செக்யூர் பண்ணணும் சார், உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும், எங்களோட ஹெல்ப் டெஸ்க்லேருந்து ஆள் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஆனால் வரதுக்கு ஒரு 3 hours 4 hours ஆகும். அப்படியே வந்தாலும் கார்டை எடுத்துட்டு மறுபடியும் பேங்க்ல கொடுத்து இப்போ நான் பிளாக் பண்ண போகிறது எல்லாமே அன்பிளாக் பண்ணிட்டு அன்பிளாக் பண்ணணும், ஸோ நாளைக்கு தான் நீங்கள் போய் பேங்க்ல கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நம்ம அதை கேட்டு நம்ம அங்கேருந்து போயிடுவோம். ஸோ அந்த கால் கான்வர்சேஷனில் உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பரு, பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, அக்கௌண்ட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே வாங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த சென்டர்ல தானே இந்த நம்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்வியஸாக அதை நம்புவோம். ஸோ அதை தான் அந்த கும்பல் யூஸ் பண்ணிக்குது. ஸோ அந்த கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்லி பேசுகிற நபரை நம்ம நம்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த கும்பல் நம்மளோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பின் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம், ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும், உங்கள் கார்டை செக்யூர் பண்ணணும், பிளாக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஏமாற்றி நம்மள்டேருந்து பின் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ வேற ஏடிஎம் சென்டரில் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு இதே இப்போ எந்த ஏடிஎம் சென்டரில் நம்ம ஏடிஎம் கார்டு சிக்கிருச்சுன்னு நினச்சோமோ அங்கேயே கொண்டு வச்சிருவாங்க. இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம், இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த செய்தியை பார்த்ததும் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இதை பண்ணி 2 பேர் சிக்கியிருக்காங்க, ஒரு கும்பலே சிக்கியிருக்கு. 2 பேர் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து இந்த டெக்னிக்ல ஏமாத்தினதா 50,000 ரூபாய் ரெக்கவரும் பண்ணியிருக்காங்க.